வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இதுதான் பெண் பனைமரம். கீழே பட்டைங்களாக இருக்குங்களா, இந்த பட்டைங்க நீங்கள் அப்பப்போ விட்டுடலாம். அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே நுங்கு இருக்கும். இப்போ எல்லாம் பழுத்து கீழே விழுந்துட்டு இருக்குது பாருங்கள் பழம். இந்த பழத்தை நீங்கள் வேசி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சென்ட்டுனா சென்ட்டு. இந்த பழத்தை நீங்கள் வீட்டில் எடுத்து போய் வச்சா பலாப்பழம் எப்படி வாசனை அடிக்கும் அந்த மாதிரி வீடு பூரா அந்த பழம் வாசனை அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பழம் எல்லாம் இருக்குது. இந்த விதைகளை நீங்கள் எடுத்துகிட்டு போய் நட்டால் கூட அப்படியே பனைமரம் வளர்ந்து வரும். இந்த மரம் நிலத்தடி நீரை எல்லாத்தையும் சேமித்து வைக்கும். பாருங்கள், அப்படியே பாருங்கள், இது ஆண் பனைமரம். ஆண் பனைமரம்ன்றது எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, மேலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் காய் இருக்காது, குருத்து மட்டும் இருக்கும் பாருங்கள். சைடில் சுற்றியும் குருத்து இருக்குங்களா, இந்த குருத்து இருந்தால் இது ஆண் பனைமரம். இதில் காய் காய்க்காது பாருங்கள். கீழே நுங்கு இல்லை பாருங்கள். இது ஆண் பனைமரன்றனால இது குருத்து மட்டும்தான் இருக்கும், நுங்கு வராது. இதனால் பெண் பனைமரம். இது பாருங்கள், இதில் எல்லாமே இருக்கும். இதில் ஒவ்வொரு பொருளுமே பயன்தான் ஃப்ரெண்ட். முடிஞ்ச வரைக்கும் பனைமரத்தை காப்பாற்றுங்க, பனை மரத்தை நேசிங்க, விவசாயத்தை காப்பாற்றுங்க. நன்றி.